ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தமிழில் வெளியான அதர்ம கதைகள் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தா ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 ஸ்டோரி இருக்கும். 4 ஸ்டோரியை தான் ஒரு கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்ம கதைகள் முழுக்க பார்த்தா அதர்மம் பண்ணுறாங்க பாருங்க, அதுக்கான கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ரவுடியை பார்த்தா 4-5 பேர் சுற்றி போட்டு வெட்ட வராங்க. இதெல்லாம் வெட்டிட்டு அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிடறாங்க. ஹாஸ்பிட்டலோட நர்ஸாக நம்ம அம்மு அபிராமி அவங்க தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அவங்க தான் மெயின் கேரக்டர். அந்த நர்ஸுக்கிட்ட போய் நிறைய பேர் என்ன சொன்னால், இவன் கெட்டவன், இவன் உயிரோடு இருக்கிறதே சேஃப் கிடையாது, நீ எப்படியாச்சும் அவனை பார்த்தா குனுடுன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சு கொண்டுற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க பார்த்தா அவங்கள காப்பாற்றுறாங்களா, கடைசி அவங்களே என்ன பண்ணாங்க, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டோரியாக முடிக்கிறாங்க. செகண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. லவ் மேரேஜ் போய் நல்லா வாழ்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரம்மிக்கு ரொம்ப அடிமையாகிறாரு. ஸோ ரம்மிக்கு அடிமையாகி கடன்லாம் வாங்கி பணத்தை இழக்கிறாரு. ஸோ கடன் வாங்கிட்ட பதில் சொல்ல முடியாத பார்த்தா நிறையா கடத்தல் பண்ணி பணம் சம்பாதிக்கலான்னு பார்க்குறாரு. ஸோ அந்த சமயத்தில் அவருக்கு என்ன ஆச்சு, பணம் வாங்கின என்ன பண்ணாங்க, இது செகண்ட் ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. மூணாவது ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரினா கடற்கரை இருக்குது, அங்கே பார்த்தா பலூன் சுடுவாங்க பாருங்க, அந்த கடையை ஒரு தாத்தா வச்சுருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு 3 பொறிக்க பசங்களை வச்சுங்க, அவங்க 3 பேருமே ரொம்ப அட்டூழியம் பண்ணுறாங்க. ஸோ நைட்டில் பார்த்தா பெண்களை போய்ட்டு ரேப் பண்ணுறது, நிறையா பசங்களை டீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பார்த்தா நிறைய அட்டூழியம் பண்ணுறாங்க. ஒரு சமயத்தில் ஒரு பொண்ணை ரேப் பண்ண சொல்ல அந்த தாத்தா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி இவங்களை 3 பேர் சாவடின்னு டிசைட் பண்ணி 3 பேருமே போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இதான் 3வது ஸ்டோரி. 4வது ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. அதாவது 4வது ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஹீரோயின் வச்சுருக்காங்க, ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா ஃபேமிலி ரொம்ப டம்மியான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு பார்த்தா மெடிக்கல் தேவைப்படும். அந்த மாதிரி பணத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் 2 பெரிய கப்பல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஸோ பேபி பிறக்காது அப்படின்றது காரணத்தால் இந்த பொண்ணு உடம்புல நீங்கள் எனக்கு என்னுடைய அந்த ஸ்பெர்ம்லாம் வச்சு நீங்கள் உங்கள் உடம்புல நாங்கள் கரு வச்சிடும், அது நீங்கள் பெற்று கொடுங்க, இல்லை 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு ஸோ குழந்தையை பெற்றுக்கூடிய நேரத்தில் அந்த 2 பேருக்குள்ளே சண்டை உருவாயிடுது. ஸோ கடைசியாக அந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படின்றது தான் மொத்த ஸ்டோரி. ஸோ மொத்தமாகவே 4 விதமான ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க அதர்ம கதைகள். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா 4 ஸ்டோரி அப்படின்றதால உங்களுக்கு பார்த்தா ரொம்பலாம் போர் அடிக்காது. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டாக மூவ் ஆகிடும். ஏன்னா 4மே வேறு விதமான ஸ்டோரி அப்படின்றதால உங்களுக்கு ஃபஸ்ட்டாக மூவ் ஆகிடும். ஸோ இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாமோ, ஏன்னா இந்தமாதிரி நிறையா தமிழ் சினிமாவில் வந்திருக்கு, அதெல்லாம் பெட்டராகவே இருந்துச்சு. பட் அதை கம்பேர் பண்ண சொல்ல இந்த மூவி கொஞ்சம் கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக போகலை. எல்லாமே ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற கதையாக தான் இருக்குது, மற்றபடி அந்தளவுக்கு எதுவும் சுவாரஸ்யம் கிடையாதுங்க. ஏன்னா எல்லா ஸ்டோரியுமே ஒரு பாட்டை வச்சிடுறாங்க. ஸோ அதே பார்த்தா பாதி டைம் மிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓரளவுக்கு டீசென்ட் வாட்சபிளான ஒரு மூவி தான் சொல்லலாம். 4 ஸ்டோரியுமே கண்டிப்பாக உங்கள் ரியல் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கும் பார்த்தா அது நல்ல ஒரு ஸ்டோரியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓல்டர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்தவங்க படத்தை ரிவ்யூ என்னென்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்படின்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.